அசிங்கப்படுத்தினாங்க அவங்க வரட்டும். டெல்லியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடன் தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு சந்திப்பு. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன் வணக்கம். இது பற்றிய மேலும் விவரங்கள். டெல்லியில் நாளை ஜிஎஸ்டி தொடர்பான ஒரு முக்கியமான ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கின்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் எடுக்கப்பட உள்ள முடிவுகளின் அடிப்படையிலே ஜிஎஸ்டி அமலாக்கம் என்பது மாறுதலுக்கு உட்பட இருக்கின்றது. அதன்படி 28% மற்றும் 12% ஜிஎஸ்டி வரிகள் நீக்கப்பட இருக்கின்றன. வெகு சில பொருள்களுக்கு மட்டும் 40% அளவிற்கு ஒரு சில பொருள்களுக்கு மட்டும் ஜிஎஸ்டி வழங்கிவிட்டு மற்ற அனைத்து பொருள்களுக்கான ஜிஎஸ்டி வரியை குறைப்பதற்குரிய நடவடிக்கையை மத்திய அரசு மேற்கொள்ள உள்ளது. இந்த நிலையில் தான் ஜிஎஸ்டி குறித்த நாளைய கூட்டத்தில் பங்கு பெறுவதற்காக டெல்லி சென்றிருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு மற்றும் கனிமொழி ஆகியோர் தற்பொழுது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்து தமிழ்நாட்டினுடைய கோரிக்கைகளை மத்திய நிதியமைச்சர் அவர்களுக்கு நினைவுபடுத்தி இருக்கின்றார்கள். மேலும் மத்திய அரசு மேற்கொள்ள இருக்கின்ற இந்த ஜிஎஸ்டி சீர்திருத்தத்திற்கு தமிழக அரசும் வரவேற்பு தெரிவிக்கக்கூடிய விதமான ஒரு சந்திப்பாக இது அமைந்திருக்கும் என்ற கருத்தையும் திமுக தரப்பில் கூறியிருக்கின்றார்கள். அதன்படி மக்களவை உறுப்பினர் கனிமொழி மற்றும் தமிழகத்தினுடைய நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு ஆகியோர் இந்த சந்திப்பை மேற்கொண்டு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய ஜிஎஸ்டி நிலுவைத் தொகை உள்ளிட்டவற்றை கோடிட்டு காட்டி அவை தொடர்பான சில கோரிக்கைகளையும் விடுத்திருக்கின்றார்கள். தமிழகத்திற்கு அந்த நிலுவையில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிதிகளை விரைந்து வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட சில அம்சங்களையும் முன்வைத்து நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடன் இந்த சந்திப்பை மேற்கொண்டிருக்கிறார்கள். மேலும் இந்த நபார்டு நிதி உள்ளிட்டவை எல்லாம் நிலுவையில் இருக்கின்றன, அவற்றையும் வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. டெல்லியில் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் அளவிற்கு இந்த சந்திப்பு நடைபெற்றிருப்பதாக தெரிய வந்திருக்கின்றது. நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும், ஜிஎஸ்டியில் மேற்கொள்ள உள்ள சீர்திருத்தம் தொடர்பாக தமிழ்நாடு அரசினுடைய பார்வைகள் எவ்வாறு இருக்கின்றன, எந்தெந்த பொருட்களை இந்த 28% ஜிஎஸ்டியை நீக்கும் பொழுது அவற்றில் இருக்கக்கூடிய பொருட்களை எந்த சதவீத ஜிஎஸ்டிக்குள் கொண்டு வர வேண்டும் என்பது உள்ளிட்ட சில பரிந்துரைகளை நிதியமைச்சரிடம் தமிழகத்தின் சார்பில் இருவரும் வழங்கியிருக்கின்றார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. மேலும் முதலமைச்சர் ஒரு கடிதம் வழங்கியிருக்கின்றார். அந்த கடிதத்தின் மூலமாகத்தான் இந்த கோரிக்கைகளை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் வழங்கியிருக்கின்றார்கள். அதன்படி தமிழகத்திற்கான கோரிக்கைகள், எதிர்பார்ப்புகள் உள்ளிட்டவற்றை கடிதமாக முதலமைச்சர் வழங்கி அவற்றை நிதியமைச்சரிடம் ஒப்படைத்துள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.